ஒரு வழியாக நம்ம சிலிண்டர் ஹெட்டு வந்துருச்சுங்க தாய்லாண்டில் இருந்து. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன காரணம், ஏன் மேனிஃபோல்டு வந்து இந்த மாதிரி ஸ்டைல் அடித்ததுக்கு காரணம் என்னென்னா, டர்போ சைஸ் வந்து ரொம்ப பெருசுங்க. ஸ்டாண்டலோன் தான் ஆப்ஷனாக இருக்கும், வேறு எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஸ்டாண்டலோன் போடுறது தான் நல்லது. ஏன்னா இன்ஜின் ஃபுல்லாக சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கோம். 4 பிஸ்டனு, கனெக்டிங் ராடு, ஸ்டேஜ் 4 கிளச் எல்லாம் போட்டிருக்கேன். விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நான் பார்த்துருந்தேங்க கமெண்ட்டில் வந்து வண்டி நீங்கள் அங்கே கொடுத்துருக்கலாம், இங்கே கொடுத்துருக்கலாம், ரேஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கலாம், பீச் ஸ்டியூன்ஸில் கொடுத்துருக்கலாம். சரி, ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இது பண்ணுறது ஒன்றும் நம்ம ட்ராக் ரேஸ்லேயோ ட்ராக்லேயோ எடுத்து போய் கொட்டுறது கிடையாது. இப்போ நான் ரேஸ் கான்செப்ட்லேயோ இல்லை இங்கேயோ எங்கே விட்டுருந்தேன்னா எனக்கு இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுங்க. இந்த வீடியோ நான் எடுத்துருக்க முடியாது, உங்களுக்கு நான் காமிச்சிருக்க முடியாது, யூடியூப்பில் போட்டிருக்க முடியாது. இட்ஸ் நாட் அபவுட் புட்டிங் 450 ஹார்ஸ் பவர் ஆன் ரோட் அண்ட் டேக்கிங் சம் ரேண்டம் ரீல்ஸ், இன்ஸ்டாவில் போட்டு வியூஸ் வாங்கிட்டு அலப்பற கிளம்புற வீடியோ போடுறது. It's not my cup of tea. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியாக நம்ம சிலிண்டர் ஹெட்டு வந்துருச்சுங்க தாய்லாண்டில் இருந்து. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வரக்கு கொஞ்சம் கஸ்டம்ஸ்லாம் கிளியர் பண்ணி வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்டு என்னென்னா, இப்போது அங்கேருந்து சென்ட் பண்ணது சீக்கிரம் வந்துருச்சு, 4 நாளுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. பட் ஆனால் டெல்லி வந்து கஸ்டம் கிளியர்லாம் பண்ணி அதை செக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி டியூட்டி பே பண்ணி அது பண்ணி ரிசீவ் ஆகிறதுக்கு அப்புறம் எலெக்ஷன் வர நடந்தது இல்லைங்களா. சும்மாவே நம்ம ஊரில் காரணம் சொல்லுவாங்க, ஏன் லேட் ஆச்சுன்னா இல்லை எலெக்ஷன் வேறு. ஸோ யார்கிட்டையும் நம்ம காரணம் கேட்க முடியாது எதனால் என்னன்ட்டு. நாங்களும் ஒரு 10-20 வாட்டி ஃபோன் பண்ணியிருப்போம். வந்துடும் சொன்னாங்க. பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சிலிண்டர் ஹெட் வந்த மாதிரி தெரியல. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாளில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்துருச்சு. நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் இல்லை, அங்கே என் ஃப்ரெண்டு தான் ரிசீவ் பண்ணார், பக்கத்து வீடு மோகன்ட்டு. அவருக்கு ரொம்ப நன்றி. மோகன், ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இப்போ என்னென்னா, வந்துருச்சு. இனி இதை கொண்டு போய் லேத்தில் கொடுத்து எல்லாம் இனி செட்டிங்லாம் போடுவாங்க. கேம் ஷாஃப்ட்டு, வால்வ் ட்ரெயின்லாம் போட்டு ஃபிட் பண்ணி கொண்டு வந்து நம்ம மெக்கானிக் அண்ணங்கிட்ட கொடுத்து ஹெட்டை போட்டு அப்புறம் திரும்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கொண்டு போய் நம்ம சைலன்சர் பாய்கிட்ட கொடுத்து திரும்பி மேனிஃபோல்டு. ஏன்னா மேனிஃபோல்டு வந்து நிறைய பேர் சொன்னீங்க கமெண்ட்டில், மேனிஃபோல்டு சரியில்லை அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில். அது வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கும் மெக்கானிக்குக்கும் கொஞ்சம் டவுட் இருந்தது. இது வந்து ஏன்னா என்ன காரணம், ஏன் மேனிஃபோல்டு வந்து இந்த மாதிரி ஸ்டைல் அடித்ததுக்கு காரணம் என்னென்னா, டர்போ சைஸ் வந்து ரொம்ப பெருசுங்க. நான் முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா, அது ரேடியேட்டர் ஃபேன்லேயும் இந்த பக்கம் வந்து இன்ஜினோட பிளாக்லேயும் முட்டுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம கான்செப்ட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணது. இல்லைனா நம்ம வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்ல ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்டியாக நம்ம பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணணுக்காக இப்படி பண்ணது. பட் ஆனால் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, இது வந்து கரெக்டாக இருக்காது, இன்ஜினியரிங் கரெக்டாக பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. பட் ஆனால் அது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, ஹெட்டு மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எகைன் கொண்டு போய் பாய்கிட்ட கொடுத்து திரும்பி ஒரு மேனிஃபோல்டு அடித்து ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம், பின்னாடி மஃப்ளர் வந்து எக்ஸாஸ்ட் வரைக்கும் எல்லாம் A to Z எல்லாம் பக்காவாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் வண்டியில் ஓட்டி பார்த்துட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஈஸியாக டியூனிங் கண்டிப்பாக பண்ணணும். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, எப்படி இருந்தாலும் இத்தனையும் பண்ணி யார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை அங்கே ஊரில். ஸோ அதனால் எக்ஸாஸ்ட்டு மட்டும் பண்ணி முடிச்சுட்டு வண்டி நிறுத்திட்டு வீட்டில் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வருவேன். எப்படியும் 6 monthsல வருவேன், டிசம்பருக்கு முன்னாடி வருவேன். ஒரு சின்ன வேலை இருக்குது, வரதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் டியூனிங் பண்ணுற இடத்துல விட்டு ஈஸியாக ரீமேப்பிங் பண்ணி ரீமேப்பிங் இந்த சென்ஸ் ஸ்டாண்டலோன் தான் ஆப்ஷனாக இருக்கும், வேறு எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஸ்டாண்டலோன் போடுறது தான் நல்லது. ஏன்னா இன்ஜின் ஃபுல்லாக சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கோம். 4 பிஸ்டனு, கனெக்டிங் ராடு, ஸ்டேஜ் 4 கிளச் எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் ஸ்டாக் இஷ்யூவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ மாட்டினால உங்களுக்கு ஸ்டாக் இஷ்யூ ஒர்க் ஆகுமா கூட தெரியாது. அதாவது ஒர்க் ஆகும் இந்த சென்ஸ் உங்களுக்கு அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு கொடுக்குமான்னு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஸ்டாண்டலோன் இஷ்யூ கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அண்டு ஸோ அதனால் அது நான் வரதுக்கு ஒரு 10 days முன்னாடி அது பண்ணிடலான்ட்டு இருக்கேங்க. ஸோ 2-3 இடத்துல கேட்டிருக்கேன், யார் நல்லா கோட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட விட்டுறலான்ட்டு இருக்கேன். பெங்களூர்லேயும் கேட்டேன், கோயம்புத்தூர்லேயும் கேட்டிருக்கேன், சென்னையிலையும் கேட்டிருக்கேன்.
எல்லாருமே ஒரு ரீசனபிளான கோட் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டு ஒரு 80,000 85,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோட்டு. ஸோ அது இல்லாமல் ஸ்டாண்டலோன் ஈஸி இட் செல்ஃப் காஸ்ட்டு 50,000 60,000 வரும். அதுக்கப்புறம் அது போக லேபர் சார்ஜு, ஒயரிங் கம்ப்ளீட் ஒயரிங்கோடு நான் சொல்கிறேன். ஈஸியூ மட்டும் இல்லை, புது ஒயரிங் கிட்டோடு நான் சொல்கிறேன். அது பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவுட்ஸ்கர்ட்டு பாடி கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது இத்தனை பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் அப்படியே வெளியே பார்க்குறதுக்கு நார்மல் ஒரு வண்டி ஸ்லீப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, நல்லா தான் இருக்குது. இதுக்கே இதோட லுக்கே நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கர்ட்டு ஃப்ரண்ட்டு பம்பர்லாம் கொஞ்சம் இவோ மாதிரி ஒரு 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 சூடோ இவோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கம்ப்ளீட் இவோ மாதிரி நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா ரியர் ஃபெண்டர்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெல்ட் அடிக்கணும். அதெல்லாம் ஆஃப் கட்லேருந்து வாங்கிட்டு வந்து பின்னாடி வெல்ட் அடித்து ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்டாக ரேடியேட்டரு அந்த சேஸெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றினா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் இவோ மாதிரி தெரியும். பட் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இதிலே வந்து பம்பர்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம்னா நமக்கு இவோ மாதிரி கிடச்சிரும். ஸோ அதனால் அது பண்ணிடலாம். அதுக்கும் கேட்டிருக்கேன், அதுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். நான் எப்போ ஊருக்கு வரணும் அப்போ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பண்ணி வச்சு ஓட்டுறதுக்கு ஆள் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட்டு முடித்து வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் ஈஸியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் போயிடலாம். ஓகே. அண்டு வேறு என்ன, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நான் பார்த்துருந்தேங்க கமெண்ட்டில் வந்து வண்டி நீங்கள் அங்கே கொடுத்துருக்கலாம், இங்கே கொடுத்துருக்கலாம், ரேஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கலாம், பீச் டியூன்ஸில் கொடுத்துருக்கலாம். சரி, ஆக்சுவலாக ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இது பண்ணுறது ஒன்றும் நம்ம ட்ராக் ரேஸ்லேயோ ட்ராக்லேயோ எடுத்து போய் ஓட்டுறது கிடையாது. அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோன்னா ஓகே, அவங்க நம்ம நல்லா ரிப்பீட்டடாக இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுறது இட் மேக் சென்ஸ். என்னோடய இன்டென்ஷன் என்னென்னா, என்னோடய காரை நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆக்கி நல்லா பவர் ஆக்கி பெஸ்ட் இந்த டவுனுங்கிறது அவார்டு வாங்குறதுக்காக நான் பண்ணலங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். இதில் என்ன இருக்குது, இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை ரேஸ் கான்செப்ட்லேயோ இல்லை நான் எங்கேயாவது கொண்டு போய் விட்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 lakhs கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருந்திருக்கும். ஒரு 15-20 days மேக்ஸிமம் 1 month காரை முடிச்சு எனக்கு கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன், வாங்கிட்டு வந்து காரை ஓட்டிட்டுன்னு ஒரு 4 reel எடுத்து போட்டு வீடியோ எடுத்து கிளப்புறேன்னு வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஆஸ்திரேலியா கிளம்பி வந்திருப்பேன். வேலை முடிஞ்சிருக்கும். பட் அது என்னோடய கோர் இன்டென்ஷன் கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா, ரேஸ் கான்செப்ட்லேயும் இதுலேயும் விட்றதுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து பேசினேங்க. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் கால் பண்ணி ரேஸ் கான்செப்டில் இருக்க ஜோயல் அவர்கிட்ட நான் ஒரு 1/2 hour பேசினேன். பீச் டியூனில் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார் நினைக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசினேன். அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் லிக்விட் டியூனிங் லொக்கேஷன் ஹர்ஷா அவங்ககிட்டலாம் நான் பேசினேன். எல்லாத்துக்கிட்டையுமே நான் பேசி அவங்ககிட்ட இருந்து ஐடியாஸை கேதர் பண்ணி எது நல்லாயிருக்கும், எது கரெக்டாக இருக்கும், என் பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு எல்லாம் ஒரு கால்குலேஷன்லாம் பண்ணி தான் கடைசி இந்த முடிவு எடுத்தேன். ஸோ நான் வந்து டிசைட் பண்ணேன், நான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு நான் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கான காரணம் என்னென்னா, எங்கே கொண்டு போய் விடணும், நல்ல ரெப்புடேட்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் சென்டரில் விட்டணுமா, இல்லை நீயே இதிலேருந்து எதை கற்றுக்கணுமா. இப்போ நான் ரேஸ் கான்செப்ட்லேயோ இல்லை இங்கேயோ எங்கே விட்டுருந்தேன்னா எனக்கு இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரியாதுங்க. இந்த வீடியோ நான் எடுத்துருக்க முடியாது, உங்களுக்கு நான் காமிச்சிருக்க முடியாது, யூடியூப்பில் போட்டிருக்க முடியாது. அண்டு என்ன எதை எங்கே வாங்கணும், இப்போ நான் கனெக்டிங் ராட்லேருந்து பிஸ்டன் வரைக்கும், ஸ்டேஜ் 4 கிளச் வரைக்கும், அப்புறம் இன்ஜெக்டரு, இன்ஜின் ஐட்டம்ஸு, பார்ட்ஸு, கீட்ஸு எல்லாமே நான் தான் தேடி நான் வாங்கினேன். எங்கே கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து இன்னொரு கார் நான் இதே மாதிரி பில்ட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் எங்கெங்கே போய் வாங்கணும், எப்படியெல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஐடியா இருக்குது. பட் இதுவே அங்கே விட்டுருந்தா எனக்கு அந்த ஐடியா வந்திருக்காது, அது தெரிஞ்சிருக்காது. திரும்பி நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தேடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்க்குறது என்னென்னா, காரை 450 பிஹெச்பிக்கு டியூன் பண்ணி ரோட்டில் வந்து ஸ்பீடாக ஓட்டுறதை விட எல்லாத்துக்கு முன்னாடி வந்து கெத்தாக இங்கே பாரு என்கிட்ட இப்படி ஒரு கார் இருக்குன்னு காமிக்கிறத விட எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதில் கிடச்ச அந்த 3-4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஹெட்டு போட்டோம், ஹெட்டு கிராக் விழுந்துருச்சு, திரும்பி தாய்லாண்ட்லேருந்து ஹெட்டு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் அங்கே விட்டுருந்தா எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிருக்காது. இந்த வேல்யூ தான் நான் பார்க்குறேன். எனக்கு கார் வந்து அவுட்புட்டை நான் பார்க்கல, இதில் என்ன எனக்கு வேல்யூ கிடைக்குது, அதுதான் என்னோடய கோர் இன்டென்ஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நான் காமிச்சிருக்கேன். இப்போ யாராவது இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யாராவது சிடியாவோ ஹோண்டா சிட்டியோ இல்லை ஏதோ லான்சரோ நீங்கள் பில்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்படியெல்லாம் இதில் ரிஸ்க் இருக்கா, ஹெட்டு கிராக் விழுகுமா, மேனிஃபோல்டு இப்படி பண்ணணுமா, டர்போ இந்த மாதிரி மாட்டணுமா, இத்தனை பிரச்சனை வருமானு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது என்னால் முடிஞ்ச ஒரு வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோ மூலிமா, பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போது நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு புரியுது நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் என்னென்னா, ஏன் ப்ரோவில் கஷ்டப்படுறீங்க, கொண்டு போய் ஒரு நல்ல ரேஸ் கான்செப்ட்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்லேயே விட்டுருந்தீங்கன்னா வேலையே முடிஞ்சிருக்கும். 15-20 days கார் ரெடியாக இருக்கும், வந்து எடுத்து ஓட்டிட்டு ஜாலியாக ஊருக்கு போயிருக்கலாம். புரியுது.
அதுதான் நீங்கள் சொல்ல வர்றது. பட் ஆனால் எனக்கு அது அது பெருசாக தெரியலைங்க. எனக்கு தேவை எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகணும். இது ப்ரைமரி கார் கிடையாது, என்கிட்ட வேறு ஒரு கார் இருக்குது. இது ஒரு 15 வருஷம் பழைய கார். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே, எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் நான் இறங்கியிருக்கேன். இப்போ ஃபோர்ஜர் பிஸ்டனு கனெக்டிங் ராட்லாம் கனடாவிலேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபோர்ஜர் பிஸ்டன் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். தாய்லாண்ட்லேருந்து ஹெட்டு போட்டிருக்கேன். எல்லாம் பக்காவாக வரும், சூப்பராக வந்துடும். நான் எதிர்பார்த்து பண்ணல. எல்லாமே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் போன வீடியோவில் நான் பேசினேன், ப்ரோ இது பிரச்சனை, அது நொட்டோ, இது நொட்டோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. பெரிய பெரிய இடத்துல கூட அந்த பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த பெரிய பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் சென்டர்லேயே அந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக வண்டி உள்ளே போகிறது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. டைனோவிலேருந்து முடித்து டியூன் பண்ணி ஒர்க் ஷாப்லேருந்து ஆல்ட்ரு பண்ணி வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அவ்வளோதான். உள்ளே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அங்கேயும் கிராக் விழுந்திருக்கலாம், அங்கேயும் மேனிஃபோல்ட் பிரச்சனை இருந்திருக்கலாம், டர்போ ப்ளோவாக இருக்கலாம், ஹெட் கேஸ்கெட் பிடிங்கிருக்கலாம், கூலண்ட் பிரச்சனை இருந்திருக்கலாம், எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கும். பட் தெரிஞ்சிருக்காது. பட் என்னோடய கேஸில் இன்ச்சாக நான் போடுறேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு தெரியுது. ஸோ என்னோட இதில் என்ன சொல்ல வரேன்னா, என்னால் என் பெரிய வியூஸும் ஒன்று போகிறதில்ல, 2000 3000 போகுது. அந்த பார்க்குற 2000 3000 பேர்த்துக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது. இந்த காரு எந்தூசியாஸ்ட்லாம் இருக்கீங்களா, அவங்களாம் ஆல்ட்ரு பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ மூலிமா நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு சந்தோஷம். அண்ட் மோரோவர் நானே எல்லாம் ரிஸ்க் எடுத்து A to Z எல்லாம் பண்ணி மெக்கானிக்கை பிடிச்சி எல்லாம் போய் நின்று பார்த்து வீடியோ எடுத்து பண்ணாலும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு கார் அவுட்புட் வராமல் போனாலும் திரும்பி இந்த ஹெட்டு கிராக் விழுந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த 3-4 மாதத்தில் எனக்கு எங்கே கனெக்டிங் ராட் வாங்கணும்னு தெரியும், பிஸ்டன் எங்கே வாங்கணும்னு தெரியும், டர்போ எங்கே வாங்கணும்னு தெரியும், அண்டு டியூனிங் எங்கே பண்ணணும்னு தெரியும். எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகிருக்கு ஆஸ்திரேலியாவில், இந்தியாவில். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ரெப்புடேஷன் நான் வாங்கியிருக்கேன். எல்லாருமே விசாரிப்பாங்க, ப்ரோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி பண்ணுற ஐடியா இருக்குது. பட் நான் பண்ணிட்டேன், புரியுதுங்களா. இப்போ நான் இப்போது பிஸ்டன் வாங்குற இடத்துல நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ரூடாக பேசினாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்றாங்க, உண்மையாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன். சும்மா கூப்பிட்டு இந்த டைம் பாஸ் பண்ணுறதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரூடாக பேசினாங்க அவங்க சொல்லாங்களே. அப்படிங்களாங்கன்ட்டு உடனே பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி பிஸ்டன் நான் வாங்கிட்டேன். டர்போ வாங்கினப்போ அப்படி தான் ஆச்சு. நான் டியூனிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணும்போது அவர் அப்படி தான் சொன்னார், ப்ரோ என்ன ப்ரோ நிறைய வேலை இருக்குது, உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் டக்குன்னு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நான் வண்டியை டர்போலாம் மாட்டி ஃபயரில் வருது அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ப்ரோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி நீங்கள் உண்மையிலே பண்ணியிருப்பீங்கன்ட்டு. ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எப்படி பண்ணீங்க, எங்கே பண்ணீங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நானாக தான் எல்லாம் பார்த்து என்னோடய மெக்கானிக்கு, ஃபேமிலி மெக்கானிக் இருக்குது, அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அவரை வச்சு நான் பண்ணேன். ஓ அப்படிங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முன் வராங்க. நம்ம ஏதாவது பண்ணால் தான் அவங்க ப்ரூவ் பண்ணால் தான் அவங்க மதிக்கவே செய்கிறாங்க. இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணாமல் போய் சும்மா ரேண்டமாக ஒரு சின்ன ஒரு குவாரி வச்சா கூட வேண்டாம், சும்மா எல்லோரும் மாதிரி டிப்பிக்கலாக 10 11 கேட்டுட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளை ட்ரீட்டே பண்ணுறாங்க. ஸோ பட் என்னோடய விஷயத்தில் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ யாராவது கிட்டே போய் டியூனிங் பண்ணணுங்க அப்படின்னு கேட்டால் கூட நான் டக்குன்னு வீடியோ அனுப்புகிறேன், இங்கே பாருங்கள் நான் அது பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பட் டியூனிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உடனே அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் டுகெதரில் எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிருக்கு. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்களுக்கு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிருக்கு. அதில் எனக்கு ஒரு திருப்தி. இப்போ எனக்கு கார் அவுட்புட் பற்றி நான் கவலை இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கோர் வேல்யூ. அதுதான் அட் எண்ட் ஆஃப் த டே. இட்ஸ் நாட் அபவுட் புட்டிங் 450 horsepower ஆன் ரோட் அண்ட் டேக்கிங் சம் ரேண்டம் ரீல்ஸ், இன்ஸ்டாவில் போட்டு வியூஸ் வாங்கிட்டு கிளப்புறேன்ட்டு வீடியோ போடுறது. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோர் வேல்யூ. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல கமெண்ட்ஸ், எனக்கு பேட் கமெண்ட்ஸ் எதுவும் வரதில்லை. எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தான் போடுறீங்க, புரியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப அந்த பார்க்குற 2000 3000 ஒரு சின்ன ஆடியன்ஸுக்கு என்னோடய ரொம்ப நல்ல ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்டே டியூன்ட். எக்ஸ்ப்ளனேஷன் ஓரளவு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, டக்குன்னு சரி இது பேசணுன்னு மைண்டில் இருந்து டக்குன்னு சரி வீடியோ எடுத்து ரேண்டமாக பாருங்கள், நார்மல் மைக்கில் தான் வச்சு பேசிகிட்ருக்கேன். நான் ப்ரிப்பேர்லாம் பண்ண மூஞ்சி கூட நான் சரியாக கழுவலை ஆக்சுவலாக. சரி மைக்கெலாம் மாட்டி இதெல்லாம் ப்ராப்பராக பேசணும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் இது நம்ம மைண்டில் இருக்கிறது சொல்கிறதுக்கு எதுக்கு, நம்ம நம்ம வேர்ட்ஸ் தானே முக்கியம், லுக்கு முக்கியம் இல்லைன்ற டக்குன்னு சரி எடுத்து போட்டு இதிலே ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும். அண்ட் கமெண்ட் போட்டவங்களுக்கும் எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. அண்டு ஸ்டே டியூன்ட். கார் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ, பை பை, அப்பா.